உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, குரு பகவானின் அதிசாரா பயிற்சி. இது மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாங்க. அக்டோபர் 18 இருந்து மிதுனத்திலிருந்து பெயர்ச்சியாகி கடகத்தில் இருப்பாங்க. நவம்பர் 14-15 தேதி வரைக்கும். இது பார்த்தீங்கன்னா, இந்த பெயர்ச்சி ஆகப்பட்டது குரு பகவானின் அதிசார பெயர்ச்சி ஆகப்பட்டது விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நிறைய பேர்த்துக்கு இந்த பதிவு போட்டிருக்கிறேன். நான் நிறைய பேருமே எல்லா பதிவையும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க, லைக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட. இப்போ விருச்சக ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறாங்க. அந்த குரு பகவான் உச்ச பலத்தோடு, ஆட்சியை விட உச்சம் பெருசு, அந்த உச்ச பலத்தோடு விருச்சக ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆறாங்க. நான் விருச்சக ராசிக்காரங்களுக்கு பலன் சொல்ல காத்துட்டு இருந்தேன். ஏன் தெரியுங்களா? 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்துக்கு குரு பகவான் உங்களுக்கு 5க்குரிய கிரகம், 2க்குரிய கிரகம் குரு பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு வருவது ஒரு பொற்காலம், ஒரு ஜாக்பாட்னு சொல்லலாம். இந்த 12 ராசிகளிலுமே யாருக்கும் கிடைக்காத சிறப்பு பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பாக்கியம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் கிடைக்க போறது இல்லை. இந்த பாக்கியஸ்தானத்துக்கு ஒரு முழு சுபகிரகம் வருவதே மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அதுவும் உங்களுக்கு தனாதிபதியும் குடும்பஸ்தானாதிபதியும் உங்களுடைய பஞ்சமாதிபதியும் புத்திரஸ்தானாதிபதியும் ஆகிய குரு பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு வர்றது பெரும் சிறப்பு. அப்ப விருச்சிக ராசிக்காரங்களே, தைரியமாக இருக்கலாம், தன்னம்பிக்கையோடு இருக்கலாம். நீங்கள் எதையுமே கண்டிப்பாக சாதிக்க போறீங்க. இந்த சமயத்துல கொஞ்சம் வேகத்தை மட்டும் கொஞ்சம் குறைங்க, கொஞ்சம் முன்கோபத்தையும் கொஞ்சம் குறைங்க. யாருகிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு பேசுங்க. இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்க தான் இந்த பீரியட்ல ஜெயிக்க போறது நீங்க தான். ஏன் சொல்ற அப்படின்னா, அந்த பாக்கியஸ்தானத்துக்கு வந்திருக்கக்கூடிய குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு தொழில்ல முன்னேற்றத்தை கொடுப்பாரு. முக்கியமா அதாங்க, ஒரு மனிதன் ஆகப்பட்டது வாழ்க்கையில நல்லா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தொழில் தான் நல்லா இருக்கணும். அது எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த தொழில் அவர்களுக்கு நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த தொழில் மூலியமாக குடும்பம் நல்லா நடக்கும், நல்ல வருமானம் வரும், நாம் முன்னேறுவோம், நாம் நல்ல நிலைக்கு வருவோம். அந்த தொழில் நல்லா இல்லைன்னா எதுவுமே இல்லை. கடன்காராவோ, கடனை கட்ட முடியாது, நம்மளுக்கு கடன் கொடுத்தவங்க நம்மளை கேவலமா பேசுவாங்க, இந்த மாதிரி சூழ்நிலை வரும். ஆனா இப்போ உங்களுக்கு அருமையான டைம். 9ஆம் இடத்துக்கு பாக்கியாதிபதி வந்திருக்கிறாரு. அப்ப அந்த பாக்கியாதிபதி உச்ச பலமா இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மரியாதை கூடும், சமுதாயத்துல அந்தஸ்து கூடும், உங்களுக்கு புதுசா ஒரு பழக்க வழக்கம் கிடைக்கும், அந்நிய பழக்க வழக்கத்தால் நன்மை அடைவீங்க. அது போக பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு விஐபியுடைய நட்போ, ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்போ கண்டிப்பாக நம்மளுக்கு அமையும். அந்த நட்பின் மூலியமாக நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய
ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அப்போ அந்த நட்பின் மூலியமாக நீங்கள் உங்களுடைய அந்தஸ்து, உங்களுடைய மரியாதை உயரப்போகிறது. நீங்கள் டெவலப் ஆக போகிறீங்க. நீங்கள் எவ்வளவு கடன்பட்டு இருந்தாலும், எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாலும், அந்த கடனில் இருந்தும் அந்த கஷ்டத்தில் இருந்தும் மேலே போகிறீர்கள். விருச்சிக ராசிக்காரங்க காலபுருஷ தத்துவத்தில் உங்களுக்கு 8வது ராசி. எது செய்தாலுமே ஒரு நல்ல திருப்தி இல்லை, ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லை. யாருக்கு எது செய்தாலுமே உங்களால் அவங்களுக்கு நன்மை நடக்குது, உங்களால் அவங்க நல்லா இருக்கிறாங்க, நீங்கள் நல்லா இல்லை. இது மாதிரி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கை அமையல, அந்த வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. மனைவி மூலியமாக கணவனுக்கு பிரச்சனை, கணவன் மூலியமாக மனைவிக்கு பிரச்சனை. இந்த சோதனையில் தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. சிலர் பார்த்தீங்கன்னா தப்பான வழிக்கும் போயிடுறாங்க, சிலர் பார்த்தீங்கன்னா கேம்பிளிங்கில் போயிடுறாங்க, சிலர் பார்த்தீங்கன்னா அடிதுடி இந்த ரவுடிசம் பண்ணுறதுக்கு போயிடுறாங்க. இது எல்லாமே சகிச்சுட்டு அந்த விருச்சிக ராசியில் பிறந்த பெண்கள் மனசை கல்லாக்கிட்டு நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு எல்லாமே ஒரு விடிவு காலம். உங்களுடைய கணவர் இது எல்லாத்தையுமே புரிஞ்சு, இது எல்லாமே வேண்டாம், நம்ம குடும்பத்துக்கோசரம் நம்ம வாழணும் அப்படின்னு அவரே திருந்தி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய காலம்தான் இந்த காலகட்டம். அதனால தான் இந்த குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் உச்சம். அது உச்சம் அடைஞ்சு அவர் 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த குடும்பத்து மேலே பொறுப்பு வரும், குடும்பத்து மேலே அக்கறை வரும், அந்த குடும்பத்தை நாம் கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். அது போக அந்த குடும்பத்து மேலே பற்று இல்லாதவர்கள், பாசம் இல்லாதவர்கள் கண்டிப்பாக கொஞ்சம் இறங்கி வருவாங்க, அந்த பாசத்தை காட்டுவாங்க, அன்பை காட்டுவாங்க. இது கண்டிப்பாக நடக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் எழுதுவீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு அந்த 5ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். குரு தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறதுனால அந்த 5ஆம் இடம் என்பது என்ன? மக்கள் சம்பந்தப்பட்ட ஸ்தானம். உங்களுக்கு ஆண் மக்களாக இருக்கட்டும், பெண் மக்களாக இருக்கட்டும், அவங்க நல்லா படிக்கணும்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணியிருந்தாலும், அவங்க படித்து முடித்து இப்போ ஒரு நல்ல வேலை வேணும், வேலைக்கோசரம் காத்துட்ருக்குறாங்க, அந்த வேலையும் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை அவங்களுக்கு வரன் பார்த்துட்ருக்குறீங்க, இல்லை நல்ல வரன் கிடைக்கணும், நல்ல வாழ்க்கை அமையணும், அந்த வாழ்க்கையில் குறையில்லாமல் வாழணும், நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணீங்களோ அது உங்கள் மக்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும். அது போக உங்கள் மக்களுக்கு வேலை கிடச்சி கல்யாணமாகி குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக வேணும்னு நீங்கள் நினச்சாலும் அவங்களுக்கு இந்த பீரியடில் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நீங்கள் பிரார்த்தனை பண்ணிய ஒரு நல்ல எதிர்காலம் இந்த பீரியடில் உங்களுக்கு வந்தாச்சுன்னு நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான், அந்த செவ்வாய் பகவானையும் குரு பகவானையும் வழிபட்டு வாங்க. குரு பகவானை வரக்கூடிய ஒவ்வொரு வியாழக்கிழமை நாளும் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வாங்க. அது போக திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டு வாங்க. அப்படி இந்த முருகர் கோயிலுக்கு போக முடியாதவர்கள் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள முருகர் கோயிலுக்கு போயிட்டு சஷ்டி அன்னைக்கோ செவ்வாய்க்கிழமை நாளையோ போய் கும்பிட்டு வாங்க. உங்களுக்கு எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும், மழை போல் வந்தாலும் பனி போல் நீங்கும், நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அது நம்மளுக்கு எப்படி பலன் கொடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க, பார்த்து சொல்கிறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.